பொறுத்த வரைக்கும் நான் யாரோ ஒருத்தி. அதானே அவ சொல்லாம இருக்கா. நீ இப்படி நடந்துக்குவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல மகா. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். குட் பை. அக்கா ஏமா என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு? ஒரு திக்கு திசை இல்லாம தினம் தினம் பிரச்சனையிலேயே அல்லாடிட்டு இருக்கேம்மா. எல்லாம் என் கைய மீறி நடக்கும்போது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. நீங்க இந்த உலகத்தை விட்டு போனப்பவே என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம். நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு முடிவெடுக்க முடியாம தவிக்கிறேம்மா. அவரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ற பரிகார பூஜை முடிய இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இந்த 5 நாள் தான் இந்த வீட்ல என் வாழ்க்கை. அதுக்கப்புறம் நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியலையேம்மா. பரத்வாஜ் சாமி எதுக்கு போன் பண்றாரு? என்னவா இருக்கும்? சாமி, உன் புருஷன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்க 18 நாள் பரிகார பூஜை பண்ண சொன்னனே, அதெல்லாம் சரியா செஞ்சுட்டு வரியாமா? ஆமா சாமி, எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு வரேன். இன்னும் மிச்சம் இருக்கிற 5 நாள் பூஜையும் அதே மாதிரி செஞ்சு முடிச்சிடணும். கண்டிப்பா செஞ்சிடறேன் சாமி. அந்த மிச்சம் இருக்கிற 5 நாள் பூஜையில வெள்ளி செவ்வாயில பரிகார பூஜையை வீட்டுல வச்சு செய்யாம வடிவுடையம்மன் கோயில்ல வச்சு செய்யணுமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க சாமி, அப்படியே செஞ்சிடறேன். வடிவுடையம்மன் ஞான சக்திமா, அவன் நிச்சயம் நல்ல வழியை காட்டுவா. சரிங்க சாமி. இன்னொரு முக்கியமான விஷயமா, கடைசி நாள் பூஜையில நீ கூடுதலா இன்னொரு விஷயம் செய்யணுமா? சொல்லுங்க சாமி, கண்டிப்பா செய்யறேன். அது அந்த பூஜை வரும்போது நானே உனக்கு சொல்றேம்மா. சரிங்க சாமி.